Hi guys, this is Mahi. Welcome back to my channel. So now it's time to start packing. ஏன்னா சாட்டர்டே நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். இன்றைக்கி வெனஸ்டே, இன்னும் 2 days தான் இருக்குது. இன்னும் 2 days இருக்குதுன்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டு இருந்தால் அப்புறம் என் ஃபுல் திங்ஸையும் என்னால் பேக் பண்ண முடியாது. அதனால் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஹாஸ்டல் இல்லைன்னா பிஜிக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் ஹாஸ்டலோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற ஃபார்மில் உங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும். அது செக் பண்ணிவிட்டு அப்புறம் சைன் போடுங்க. என்னோட ஹாஸ்டலில் ஹேர் ட்ரையர், வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ் இதெல்லாம் அலோடு இல்லை. அதனால் நான் எதுவும் எடுத்துக்கரல. இந்த வீடியோவில் ஹாஸ்டல் எசென்ஷியல்ஸை 10 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் உங்களுக்கும் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூம் இப்படி தான் இருந்துச்சு. இதை எவ்வளோ கேவலமாக மாற்ற போகிறோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் டாக்குமெண்ட்ஸ். பேசிக்காக என்னோட மெயின் டீட்டெயில்ஸ், அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ், என்னோட யூஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் மெயின் ஃபைல் நான் அடிஷ்னலாக இன்னொரு ஃபைலும் எடுத்திருக்கேன். இதில் என் காலேஜில் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்கள் ஒரிஜினல் காப்பீஸை 4 to 5 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போனாலும் யூஸ் ஆகும். செகண்ட் பார்ட் க்ளோத்ஸ். நான் யூஜி முடிச்சு பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் அப்படியே இந்த கபோர்டில் செட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் இது இல்லாமல் என் கபோர்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸும் பேக் பண்ணணும். அதனால் நீங்கள் டிஷர்ட், பேண்ட்டு, டாப்ஸு, ஃபார்மல்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டா பேக் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் எங்கள் அம்மா ட்ரெஸ் எடுக்க வேணாம்னு சொன்னாங்கன்னு. ஆனால் கேர்ள்ஸ் தியரி என்னென்னா, கபோர்ட் ஃபுல்லாக ட்ரெஸ் இருந்தாலும் எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறப்ப ட்ரெஸ் இல்லைன்னு தான் சொல்ல தோணும். தேர்ட் பார்ட் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஃபுல் பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும் தனியாக பேக் பண்ணுறக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் நைக்காவில் ரீசெண்டாக வாங்கியிருந்த என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆர்கனைசர் ட்ரேயில் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேயில் என்னோடய பாடி மாஸ்க்கு, பாடி லோஷன், டோனர் பேட்ஸு, அப்புறம் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்னோடய பவுச்சில் என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னோடய ஜுவல் பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்கிறது எல்லாமே மினிமல் ஜுவல்ஸ் தான். அதனால் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்ட் என்னென்னா ஸ்டடி எசென்ஷியல். இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா, இப்போ நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்கன்னா லேப்டாப் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை படிக்கிறதுக்கு டேப் யூஸ் பண்ணுவீங்கன்னா டேப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நோட்ஸ் அண்ட் புக்ஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்க்கு எதனா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோட புக்ஸும் கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பென், பென்சில், கால்குலேட்டர், ஹைலைட்டர், ஸ்டாப்லர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் பார்ட் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸ். ஸோ இதில் நான் பேசிக் திங்ஸான சார்ஜர், இயர்பட்ஸ், வாட்ச் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஹாஸ்டல் ரூல்ஸ் படி கெட்டில், அயன் பாக்ஸ், ஹேர் ட்ரையர்லாம் அலோட்னா அதுவும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் ஏன் நீ போய் அங்கே ஜாயின் பண்ணுற அப்படின்னு. என் ஹாஸ்டல்லே ட்ரெஸ் அயனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அங்கேயே மினி கிச்சன் செட்டப்பும் இருக்குது. அதனால் கெட்டில் அப்புறம் அயன் பாக்ஸ்லாம் தேவைப்படாது. பட் ஹேர் ட்ரையர்ஸ் அப்புறம் ஸ்ட்ரெயிட்னர் இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படியே 6th பார்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி பிரேக். காஃபி குடிங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. 6th பார்ட் ரூம் எசென்ஷியல். இதில் நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா, லாண்ட்ரி பேகு, 2 டவல், 2 பெட் கவர்ஸ், அப்புறம் பிளாங்கெட் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். 7th பார்ட் என்னென்னா டாய்லெட்ரி. ஸோ இந்த பாக்ஸில் தான் திங்ஸ் ஃபுல்லாக பேக் பண்ண போகிறேன். பாடி அண்ட் ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஷாம்பூ, பேஸ்ட் அண்ட் ப்ரஷ்ஷு, லிக்விடு, லூஃபா இதை தான் பேக் பண்ணியிருக்கேன்.
8th பார்ட் என்னென்னா மெடிசின். எனக்கு அடிக்கடி ஹெட்டேக் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தைலமும், அப்புறம் ஃபீவருக்காண்டி டேப்லெட்ஸும், அப்புறம் கோல்டுக்கு டானிக்கும், எங்கேயா அடிபட்டுருச்சுன்னா பெயின் ரிலீஃப்காண்டி வால்னியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் பேசிக் மெடிசின்ஸில் கேரி பண்ணிக்கோங்க. 9th பார்ட் என்னென்னா ஸ்நாக்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பார்ட் வந்து பேசிக் நீட்ஸு. இதில் நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா டிஷ்யூ, பட்ஸு, டெட்டால்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, சேஃப்டி பின்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஹேர் ஆயில் அண்ட் சீரம் எடுத்தேன். அப்புறம் ஹேர் கோம்பும் ப்ரஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். 2 கிளிப்ஸ் எடுத்து வச்சேன். அப்புறம் அம்பர்லா, வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிராம்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் ஹீட் பேக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக பேக் பண்ணுறப்ப என்னோடய வாலெட்டும் இதிலேயே வச்சுட்டேன். அப்புறம் மெயினாக ஃபுட்வேர், அதில் கேஷுவல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பாத்ரூம் யூஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹீல்ஸ் இல்லைனா ஷூ யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பக்கெட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் இல்லாமல் 1 டே பிஃபோர் என் கப்ஸ் அண்ட் பிளேட்ஸ் நான் எடுத்து வைக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன். எல்லா திங்ஸும் எடுத்து வச்சப்பறம் என் ரூம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இல்லை. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சருன்ற மாதிரி இனிமேல் தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சதால் சூட்கேஸில் அடுக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் என்னோடய நைட் ட்ரெஸ்ஸான டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அடுக்குனேன். அப்புறம் என்னோடய டாப்ஸ் வைக்கவே ஃபுல்லாகிருச்சு. அப்புறம் நான் 2 ஃபங்க்ஷன் வேர் சுடிஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவாச்சும் காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா தேவைப்படுன்றதுனால. என்னால் முடிஞ்ச அளவு இந்த சூட்கேஸில் எவ்வளோ திணிக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறம் அது மேலேயே ஒரு 4 ட்ரெஸ்ஸை அடுக்குனேன். அப்புறம் பேலன்ஸ் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்னோடய ட்ராவல் பேக்கில் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூட்கேஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பேக்கும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹோம் டவுன் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுலேயும் எவ்வளோ என்னால் வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு இந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் எனக்கு பேலன்ஸ் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பேக் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபைல்ஸ் அப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் சூட்கேஸில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த சூட்கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஃபைலு, நோட்டு, அப்புறம் டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சேன். ஆனால் இதெல்லாம் வச்சோடனே பேக் ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னால் க்ளோஸ் பண்ண முடியலை. ஆனால் ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பேலன்ஸ் இருந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டைப்பையில் தான் பேக் பண்ணேன். கட்டைப்பையும் எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அயனிங்க்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பேக் வேணும். இதில் என்னோடய நேம் எழுதி அங்கே வச்சுட்டேன்னா அவங்க அயன் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் என்னோடய ஹாஸ்டலில் பெட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் கொண்டு போகணும். என் பெட்டுக்கும் பெட் கவர் போட்டுட்டு பில்லோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி பெட்டையும் கயிறு போட்டு கட்டி வச்சுட்டேன். அப்புறம் ஃபைனலாக என்னோடய பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் எடுத்துட்டேன். என்னோடய ஒரு டாலும் எடுத்தேன். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய லாஸ்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதையும் எடுத்து வச்சுட்டேன். திங்ஸ்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் என் ரூம் இப்படி தான் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.